Hi friends, welcome to KaviLearningPath. ஓகே, நம்ம லாஸ்ட் 2 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எக்ஸல் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்கட் கீஸ் என்னென்னு பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதை எல்லாரும் வந்து ரெஃபர் பண்ணி அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான். அடுத்து வந்து நம்ம செல் ரெஃபரன்சஸ் லாக்கிங் மெத்தட் அதுக்கு நம்ம போகலாம். ஓகேங்களா? செல் ரெஃபரன்சஸ் லாக்கிங் மெத்தட்னா என்ன அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். செல் ரெஃபரன்சஸ் அதாவது ஃபார்முலாவை தான் நம்ம செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னோம். ஒரு செல்லை ரெஃபர் பண்ணி நம்ம ஃபார்முலா வந்து டிரைவ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஈக்குவல் டு A2 கொடுத்து அந்த A2 வந்து D2ல நம்ம ரெஃபர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த லாக் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னாக்கா நம்ம வந்துட்டு டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இன் எக்ஸல் திஸ் டாலர் சிம்பிள் இஸ் யூஸ்டு டு லாக் எ ஸ்பெசிஃபிக் செல்ஸ் ரோஸ் ஆர் காலம் ரெஃபரன்ஸ் இன் ஒர்க் ஷீட். ஒரு ரெஃபரன்ஸை வந்து நம்ம லாக் ரோவோட ரெஃபரன்ஸையோ இல்லைன்னா காலத்தோட ரெஃபரன்ஸையோ இல்லை ஒரு பர்டிகுலர் செல்லோட ரெஃபரன்ஸ் லாக் பண்ணோம்னா நம்ம இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இந்த டாலர் சிம்பிள் போடுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணா F4 கீ வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது வந்து இதில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரெஃபரன்சஸ் இருக்குது. ஒன்று வந்து ஷீட் டு ஷீட் ரெஃபரன்சஸ்ஸு, சேம் ஷீட் ரெஃபரன்ஸு, புக் டு புக் ரெஃபரன்ஸு. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோவாக போடுறேன் நான். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் ஒரு மெத்தடையும் நான் ஒரு இதில் வீடியோவில் போடுறேன் நான். அதுக்கப்புறம் வந்து இதிலே த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் லாக்கிங் மெத்தடும் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து ரோ லாக் இருக்குது, காலம் லாக் இருக்குது, ரோ அண்ட் காலம் லாக் இருக்குது. ஓகேங்களா? இதை நான் உங்களுக்கு என்னன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இது ஒரு செல்லு. இந்த செல்ல வந்துட்டு நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். என்னன்னா ஈக்குவல் டு A2:B2. அதே மாதிரி இங்கே ஈக்குவல் டு A2ன்னு கொடுத்துருக்கோம். ஓகே, இது வந்து ஃபார்முலான்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு கான்செப்ட், இன்னொரு இந்த வேர்டில் என்ன சொல்லலாம், ரெஃபரன்ஸ் அப்படின்னும். இன்னொரு இந்த செல்லில் நம்ம ரெஃபர் பண்ணுறதுனால, அதாவது A2ன்ற செல்லையும் B2ன்ற செல்லையும் நம்ம இங்கே ரெஃபர் பண்ணுறதுனால இது ரெஃபரன்சஸ் அப்படின்ற நம்ம இன்னொரு செல்லை இங்கே ரெஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இதில் காலம் லாக்கு ரோ லாக்னா என்ன அப்படின்ற எது காலம் எது ரோ தெரியணும். அப்படி அது தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து லாக் பண்ண தெரியும். ஓகேங்களா? இந்த ஏன்னு இருக்கு இல்லையா, இந்த கேரக்டருக்கு முன்னாடி இருக்கிறது வந்து காலம், இந்த ஏ கேரக்டருக்கு அப்புறம் இருக்கிறது வந்து ரோ. பிட்வீன் இந்த ஏக்கும் இந்த நியூமரிக்கல் வேல்யூ 2 இருக்க இதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து ரோ லாக்கிங். ஓகே, இது காலம் லாக்கிங், ஏக்கு முன்னாடி காலம் லாக்கிங், ஏக்கு அப்புறம் இருக்கிறது வந்து ரோ லாக்கிங். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ரோ லாக்கிங். இந்த இடத்துல இருக்கிறது ரோ லாக்கிங். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ A2ன்னு இங்கே இருக்குது. இப்போது இந்த டாலர் சிம்பிளை நம்ம இங்கே எங்கே போடணும் காலம் லாக்கிங் அப்படின்னாக்கா இந்த இடத்துல போடுவோம் டாலர் சிம்பிளை வந்துட்டு. ஓகேங்களா? அதாவது காலம் லாக்கிங்கு ஏக்கு முன்னாடி போடுவோம். இப்போ அதே மாதிரி ரோ லாக் பண்ணணும் அப்படின்னா எங்கே போடுவோம் நம்ம? இந்த இடத்துல போடுவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல காலம் லாக் பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த பொசிஷனில் ஏக்கு முன்னாடி பொசிஷனில் நம்ம டாலர் சிம்பிளை போடணும். ரோ லாக் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ஏக்கு அப்புறம் இருக்க பொசிஷனில் நம்ம போடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து காலம் லாக்னா என்ன, ரோ லாக்னா தெரியும். இந்த லாக்கிங் மெத்தட் வந்து உங்களுக்கு பர்பஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ணுவீங்க. பர்பஸ் இல்லைனா நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? பட் இதை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எங்கெங்கே இந்த லாக்கிங்கை யூஸ் பண்ணணும், எங்கெங்கே இந்த லாக்கிங்கை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். சேம் ஷீட்ல எப்படி ரெஃபரன்ஸ் கொடுக்குறது, இந்த சேம் ஷீட் நீங்க இருக்கு இல்லையா, செகண்ட் மெத்தட். இந்த சேம் ஷீட்லயே எப்படி ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்கறது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? அதுல இருந்து ரோ லாக்னா என்ன, காலம் லாக்னா என்ன, இதுலயே நான் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். ஓகேங்களா? இப்போ இங்க வந்துட்டு நான் வந்து 500 B2ல நான் இங்க கொடுத்துருக்கேன் நான். ஓகே, இந்த வேல்யூ இங்க வேல்யூ 500 போட்டுருக்கீங்களா, இந்த 500 வேல்யூவை நான் B2ல மேனுவலா இங்க டைப் பண்றேன் நான். 500 இங்க இருக்கு எனக்கு. ஓகேங்களா? இங்க இது வந்து ஃபார்முலா பார். நீங்க என்னென்ன இந்த செல்ல இருந்தீங்கன்னாக்கா இந்த செல்லோட வேல்யூவோ இந்த செல்ல இருக்க ஃபார்முலாவோ இங்கே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது வந்து ஃபார்முலா பார்னு இங்கே பாருங்க, கர்சர் வச்சுனே ஃபார்முலா பார்னு காட்டுது. இந்த எக்ஸல்ல மேலே இருக்கிறது வந்து ஃபார்முலா பார். ஓகேங்களா? இப்போ 500 நான் இங்கே டைப் பண்ணிட்டேன் நான். 500 டைப் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெஃபர் B2 செல் வேல்யூ இன் D2. இது வந்து D2. ஓகேங்களா? இது D2ல என்ன செஞ்சிருக்கேன்னாக்கா நான் இந்த B2வை ரெஃபர் பண்ணிடுறேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு செஞ்சே காமிக்கிறேன். ஈக்குவல் டு போட்டுட்டு இந்த செல்லை வந்து ரெஃபர் பண்ணுறேன் நான். இங்கே B2ன்னு எனக்கு இருக்குது. இங்கே இருக்க வேல்யூ இங்கே 500 வந்துடுச்சு. எனக்கு வந்து இங்கே நான் என்னென்னலாம் வேல்யூ இங்கே மாற்றணும் அந்த வேல்யூ எல்லாமே இங்கே மாறிடும். அதனால தான் நம்ம ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம் 700. எனக்கு இன்னொரு இடத்துல இருக்க வேல்யூ வந்து எனக்கு முன்னாடி தெரியணும், அங்கே என்ன சம் வருது. இப்போ டேட்டா வந்து நிறைய டேட்டா இருக்கும், ஆனால் உங்களுக்கு அதோட சம் வேல்யூ மட்டும் தெரியணும், அதில் இருக்க ஒரு டோட்டல் மட்டும் தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு செல்லில் மெயினாக வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஓகேங்களா? அந்த கீழே இருக்க டோட்டலோட வேல்யூ ரோ வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்து இது மாதிரி பார்த்துக்கலாம் மேலே வச்சுட்டு. இப்போ வந்து இங்கே நாங்கள் வேல்யூ
வேல்யூ மாற எனக்கு வந்து இந்த செல் ரெஃபரன்ஸ் பண்ண இடத்துல வந்து இந்த வேல்யூ வந்து மாறும் இங்க. இங்க 900 குடுத்தா இங்க 900 அதான் ரெஃபரன்ஸ். இன்னொரு செல்லுல இருந்து இன்னொரு செல்ல ரெஃபர் பண்றனால தான் ரெஃபரன்ஸ் சொல்றோம். நம்ம இன்னொரு டைப்ல அத ஃபார்முலாவும் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இதில நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, இந்த இடத்துல வந்து இங்க பாருங்க முன்னாடியே உங்களுக்கு இங்க போல்ட் லெட்டர் இங்க குடுத்துருக்கேன். B2ன்னு இங்க குடுத்துருக்கேன். இதே தான் இங்க கர்சர்ல வச்சாலே எனக்கு வருது. இங்க வந்து ஃபார்முலா பார்ல போய் இந்த செல்ல வச்சுட்டு ஃபார்முலா பார் பார்த்தீங்கன்னா, B2ன்னு இருக்கு. இப்போ நான் இது வந்து இப்போ லாக் பண்ணாம இருக்கு எனக்கு. ஓகேங்களா? லாக் பண்ணாம இருக்கு. இப்ப நான் இந்த ஃபார்முலா ஜஸ்ட் காப்பி செஞ்சு, இப்ப வேற எங்கேயோ நான் போடுறேன் நானு. எனக்கு இதே ஃபார்முலா வந்து இதே ஷீட்ல இந்த இடத்துல வேணும், இந்த இடத்துல வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, இப்ப நான் இங்க பேஸ்ட் பண்றேன் நானு. இங்க போட்டேன். ஆனா எனக்கு என்ன ஆயிருக்கு, இங்க இப்ப நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன்ல, காப்பி பண்ணது வந்துட்டு நீங்க இந்த கிரிட் லைன் சுத்திட்டே இருக்கும். அத நீங்க எஸ்கேப் குடுத்தா போகும். அப்படி இல்ல நான் எங்க பேஸ்ட் பண்ணாலும் அந்த வேல்யூ வந்துட்டே இருக்கும் எனக்கு. ஓகேங்களா? பாருங்க. ஸோ அது இந்த மாரி காப்பி பண்ற பிறகு எஸ்கேப் குடுத்தீங்கன்னா, அந்த கிரிட் லைன் போடும். இப்ப நீங்க பேஸ்ட் பண்ணீங்கன்னா, கண்ட்ரோல் வி குடுத்தீங்கன்னா, எதுவும் உங்களுக்கு பேஸ்ட் ஆகாது. ஓகேங்களா? இப்ப வந்து நான் இங்க காப்பி பண்ணேன் இல்லையா? காப்பி பண்ணத இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு இங்க இருக்க 900 இங்க ரெஃபர் பண்ணேன். ஆனா இதே ஃபார்முலா எனக்கு இங்க அப்ளை ஆகணும்னு நான் நெனைக்கிறேன். ஆனா எனக்கு வந்து அப்ளை ஆகல. ஏன்னாக்கா, இப்ப நான் ரெஃபரன்ஸ் எங்க எனக்கு மூவ் ஆயிருக்கு பாருங்க. எனக்கு இங்க இருந்து இங்க மூவ் ஆயிடுச்சு. அதாவது ஒரு காலம் தள்ளி நான் எந்த ரோல பேஸ்ட் பண்றேனோ அந்த ரோவ டிஃபால்ட்டா எடுத்துக்கும். C7ல பேஸ்ட் பண்ணியிருக்கேன் நானு. C7 எடுத்துக்கிச்சு. அதே மாரி இங்க ஒரு காலம் விட்டு தான் நான் இங்க ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதே மாரி இது என்ன பண்ணுது, இங்க இருந்து ஒரு காலம் வந்து விட்டுட்டு C வந்து ரெஃபர் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? அப்ப என்னது, எனக்கு அந்த வேல்யூ வந்து வரல. அப்ப என்ன பண்ணணும், அந்த லாக்கிங் மெத்தட் இங்க யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்ப வந்து பாருங்க, நான் இங்க ரோ லாக் எப்படி பண்ணணும், காலம் லாக் எப்படி பண்ணணும்னு சொல்றேன் நானு. நான் எது ரோன்னு சொன்னேன் உங்களுக்கு, காலம்னு எது சொன்னேன் நான் உங்களுக்கு? இது காலம் லாக். பிக்கு முன்னாடி அந்த கேரக்டருக்கு முன்னாடி ஏ, பி, சி, டி அந்த ஆல்பாபெட்டுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து காலம், ஆல்பாபெட்டுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து ரோ. இப்போ நான் வந்து காலத்த லாக் பண்றேன். இங்க தெரியுதுங்களா உங்களுக்கு? கர்சர் இங்க இருக்கு பாருங்க. இப்போ இந்த இடத்துல F4 குடுக்குறேன். வெறும் F4 நான் இங்க உங்களுக்கு குடுக்குறேன் நானு. ஒரு நிமிஷம். சாரி. ஃபர்ஸ்ட் வந்து நான் காலத்த மட்டும் லாக் பண்றேன். காலத்த லாக் பண்ணிட்டேன். ஓகே. இப்ப காலத்த மட்டும் லாக் பண்ணிட்டேன். நான் இங்க பேஸ்ட் பண்ணலாமா? அப்டின்னாக்கா, என்ன நடக்குது பாருங்க. வெறும் காலத்த மட்டும் தான் இப்ப லாக் பண்ணியிருக்கேன். இப்பயும் எனக்கு 0 தான் வருது. காலத்த லாக் பண்ணி எனக்கு 0 தான் வருது. இப்ப F2 குடுத்தாக்கா, முன்னாடி எங்க காட்டுச்சு எனக்கு? ஒரு ரோ இங்க பேஸ்ட் பண்ணோனே இந்த காலத்துல எனக்கு வந்து அவுட்புட் காட்டுச்சு. முன்னாடி காலத்த லாக் பண்ணாத முன்னாடி ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது. ஆனா இப்ப என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த காலத்த லாக் பண்ண சேம் காலத்துல எனக்கு வந்து மூவ் ஆயிருக்கு. பட் எந்த ரோல பேஸ்ட் பண்றேனோ அந்த ரோவ எனக்கு எடுத்துக்குது. இப்ப பாருங்க திருப்பி இத காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றேன். இங்க பேஸ்ட் பண்றேன். இங்க பேஸ்ட் பண்றேன். சேம் காலம் தான் காட்டுதே தவிர்த்து, ஆனா ரோ வந்து மாறிட்டே இருக்கு. எங்க பேஸ்ட் பண்ணா அந்த ரோவ எடுத்துக்குது. அப்ப என்ன பண்ணணும் எனக்கு? இந்த இடத்துல தான் நீங்க 2த்தையும் லாக் பண்ணணும். ரோவையும் லாக் பண்ணணும், காலத்தையும் லாக் பண்ணணும். ஸோ உங்க சினாரியோல நீங்க எத லாக் பண்ணணும், எத லாக் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் இங்க வந்து இன்னொரு டாலர் சிம்பல் போடுறேன் நானு. ஓகேங்களா? இப்ப டாலர் சிம்பல் போட்டோனே என்னாச்சு, இப்ப இத அப்படியே காப்பி பண்றேன் நானு. இப்ப இங்க பேஸ்ட் பண்றேன். இப்ப என்ன ஆயிருக்கு எனக்கு பாருங்க. இப்ப எனக்கு இதே செல் தான். இப்ப ரோவும் லாக் ஆயிடுச்சு, காலமும் லாக் ஆயிடுச்சு. இப்ப இத விட்டு என் செல்லு நான் எங்க பேஸ்ட் பண்ணாலும் மூவே ஆகாது எனக்கு. இப்ப எங்கேயும் பேஸ்ட் பண்ணாலும் நான் என்னட்ட வரும், ஒரு 10 ரோ தள்ளி கீழ நான் வந்து எஃப் காலத்துல பேஸ்ட் பண்ணாலும் எனக்கு அந்த 900 வரும். புரிஞ்சுதுங்களா? இப்ப வந்துட்டு இது வந்து சேம் ஷீட்ல பண்றது. ஓகேங்களா? அந்த ஷீட் டூ ஷீட் சொன்னேன். அப்புறம் சேம் ஷீட், அப்புறம் வொர்க் புக் சொன்னேன்ல. இது வந்து சேம் ஷீட்ல பண்றது. ஓகேங்களா? இது வந்து சேம் ஷீட்ல பண்ற கான்செப்ட். இப்போ வந்து ஈக்குவல் டூ குடுத்து, இங்க வந்து நான் இத ரெஃபர் பண்ணிட்டேன் நானு. எப்படி நான் இங்க வந்து அந்த காலத்த டாலர் போடுறேன்னா, ஒரு வாட்டி F4 பண்ணீங்கனாக்கா, ஒரே நிமிஷம். இதுல வந்து ஃபங்ஷன் கீ வந்து இத யூஸ் பண்ணணும். சில கீபோர்ட்ல ஃபங்ஷன் கீ பிரஸ் பண்ணி F4 யூஸ் பண்ணணும். ஸோ இல்லன்னா சம்டைம் நார்மல் கீ கூட யூஸ் பண்ணலாம். நார்மலா கூட இப்போ F4 குடுத்துட்டேன். ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் F4 குடுத்துட்டீங்க அப்டின்னா 2மே போட்டுக்கும். இன்னொரு வாட்டி F4 குடுத்தீங்கனாக்கா, காலமோட லாக் போயிடும். ரோவோட லாக் அப்படியே இருக்கும். இப்ப இன்னொரு F4 குடுத்தீங்க அப்டின்னாக்கா, காலம்து இருக்கும், ரோது போயிடும். இப்ப இன்னொரு F4 பிரஸ் பண்ணீங்கன்னா 2மே போயிடும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். காலம் லாக் எது, ரோ லாக் எதுன்ட்டு. அடுத்த வீடியோல வந்து நான் வந்து உங்களுக்கு எப்படி வந்து அத வந்துட்டு ஷீட் டூ ஷீட் ரெஃபரன்ஸ்னா என்ன? அப்படின்ற மெத்தட்லாம் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இப்ப இதுவரைக்கும் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க உங்க ரியல் வொர்க்ல வந்து நீங்க இத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் தெரியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் மாத்தி அத எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்க. அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நாலேட்ஜ் அவங்களும் கெயின் பண்ணட்டும். அதே மாரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க டவுட் வந்து கிளியர் பண்றேன். ஓகேங்களா?
தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.